செல்ல குழந்தையே, உன் அப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியினைக் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தின் மீது ஏன் உன் மீது ஒரு பொருளைப் போட்டு விட்டார்கள். உடனடியாக அதனை எடுக்க வேண்டும். உன் அப்பன் இந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். இந்த சூழ்நிலையில் எக்காரணம் கொண்டும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எங்கிருந்து யாரால் எப்படி வரும் என்று அவ்வளவு எளிதில் சொல்லிவிட முடியாது. உனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ என்னவென்று உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயத்தையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையும் நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்கின்ற விஷயம் என் பிள்ளையே எப்பொழுதும் செவி கொடுத்து கேட்க பழகு. உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எப்பொழுதும் நீ தெரிந்து கொண்டு உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற எல்லா மாற்றங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் சேர்ந்து வைத்து உனக்கான பல நன்மைகளை கிடைக்க வேண்டிய காலம் நேரம் கூடி வந்து விட்டது. இது அவசர செய்தியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொண்டாலும் சரி, உன் மீது ஒரு விஷயத்தை போடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அது என்னவென்று நாம் உடனடியாக கவனிக்க வேண்டும். அதனை எடுத்து விட்டால் உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும் அல்லவா என் குழந்தையே. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை தினம் தினம் நான் என்னவெல்லாம் கஷ்டங்களை படுகின்றேன். ஆனால் நான் படுகின்ற கஷ்டங்களுக்கும் எனக்கும் எந்த தவறும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் எல்லாம் இனி உன்னை சுற்றி கிடைக்க தொடங்கும் என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய். வேடிக்கையாக மாறிவிட்டது தான் எப்படி இருக்கின்றது என்பது கூட அவர்களுக்கு கவலை இல்லை. வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கின்றது. அதை சரி செய்ய வேண்டும், உனக்கு நல்லது நடத்திவிட வேண்டும் என்கின்ற பயம் உணர்ந்த வேண்டும். இவர்களுக்குள் அதிகமாக அது இருக்கின்றது. எப்படியாவது இதிலிருந்து உனக்கு நிம்மதியை பறித்துவிட வேண்டும். இவர்கள் அதற்கான தகுதியாக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த எண்ணங்களினால், இவர்களுடைய இந்த செயல்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் துன்பம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதையெல்லாம் அடியோடு அழிக்க வேண்டும். இனி இவையெல்லாம் ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை விஷயத்தையும் போட்டிருக்கின்றாய் என்பது உன் மீது ஒரு விஷயத்தை போட்டிருக்கின்றார்கள், உன் மீது ஒரு பொருளை போட்டிருக்கிறார்கள் என்றால் என் பிள்ளை கவனிக்க வேண்டியதோடு மட்டுமல்லாமல் அதை உடனடியாக எடுத்துவிட வேண்டும். ஏனென்றால் பிரச்சனைகள் அதனால்தான் என்றும் அதனை உடனடியாக செய்வதுதானே நல்லது. இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து என்ன நடக்கின்றது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்வது உண்மை என்றால் உனக்காக நான் வந்து உன் முன்னால் இருந்து இந்த வாழ்க்கையில் உண்மைகளை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நின்று கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இது நாள் வரையிலும் உனக்கு பெரிதாக வந்ததில்லை. ஆனால் சில காலமாக இவையெல்லாம் உன்னை போட்டு பாடாய் படுத்தி கொண்டு இருக்கின்றது. இனி என்ன செய்ய போகின்றோம் இந்த வாழ்க்கை என்று நினைத்து நீ வருத்தப்படுகின்ற அளவிற்கு பெரிய பெரிய துன்பங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இனி என்னவாக மாறுமோ இந்த வாழ்க்கை
மிக பெரிய துன்பங்கள் எல்லாம் சந்தித்து உனக்கான மனவேதனைகளோடு இந்த வாழ்க்கையில் கடந்து வந்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே. இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கவனமாக தீர்ப்பு கேட்டு உன் மீது இவர்கள் போட்டது என்னவென்று இப்பொழுது உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே. நீ ஒரு சிறு விஷயத்தை செய்தால் கூட செய்து விட்டாய் என்று கேட்கின்றார்கள். நீ சந்தேகமாக இருந்து விட்டால் என் சந்தோஷமாக இருக்கின்றாய் என்று கேட்கின்றார்கள். அதாவது உனக்கு என்ன நடந்தாலும் அது அவர்களுக்கு பெரிய பெரிய விஷயமாக தெரிகின்றது என்பது அவர்களுக்கு அத்தனை வேதனையை கொடுக்கின்றது. இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை இவர்கள் அதிகமாக கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு எல்லாவெல்லாம் நன்மைகள் நடக்க வேண்டும் என்று நீ யோசித்து இருந்தாலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய உழைப்பினால் உனக்கு இந்த வளம் கிடைத்தது என்று யோசிப்பதில்லை. மாறாக இப்பொழுது நடக்கின்ற என்றும் இப்பொழுது சொல்கின்ற இதனை புரிந்து இவர்கள் உன் மீது போட்டது உன் மீது போட்டு விட்டார்கள். சரி, இருப்பதிலே பொல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அது கண்டு விழுத்து விட்டது. ஏனென்றால் அதிலிருந்து மீண்டும் வருவது கொஞ்சம் கடினம் அல்லவா? இந்த நிலையில் உன் மீது போடுகின்ற கண் திஷ்டி உடனடியாக கழிந்து விட வேண்டும். மீண்டும் யாருடைய கண் திஷ்டியும் உன் மீது வராதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் துன்பங்கள் வாட்டி வதைப்பதற்கு இது முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே. ஆகையால் அப்பன் இந்த கருணன் கிழங்கு என்று அழைக்கப்படுகின்ற அந்த கிழங்கை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் கட்டி ஒரு கற்பூரம் காற்றி அதனை கட்டிவிட வேண்டும். அதனை கட்டி தொங்க விட்டு விட்டாயானால் அந்த கிழங்கு ஏற்றுக்கொண்டு உனக்கான எல்லாவற்றையும் அது உனக்காக பெற்று கொள்ளும். நிச்சயமாக அது வேறு விடும் போது உன் துன்பங்கள் கரைந்து போய்விடும். அடுத்ததாக ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கொள். ஒரு மஞ்சள் நீர் எலுமிச்சை பழம், எந்தவித புள்ளிகளும் இல்லாத ஒரு எலுமிச்சை பழம் இரண்டாக வெட்டி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமமும் தடவி உன்னுடைய இல்லத்தில் இரண்டு புறமும் வைத்து விடு. எந்த கண் திஷ்டியும் உள்ளே இருந்தாலும் வெளியே சென்று விடும். வெளியில் இருந்து எந்த கண் திஷ்டிகளும் உள்ளே வராது. இவை தன்னுடைய நிறம் மாறும் வரை அந்த இடத்திலே இருக்கட்டும். அதன் பிறகு அதனை அப்புறப்படுத்திவிடு. நீ அடுத்ததாக என் பிள்ளை இந்த விஷயத்தை நீ கவனித்து வைத்திருக்க வேண்டியது ஒரு விஷயம். பொதுவாகவே நீ எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் கோவில் குளத்திற்கு சென்றாலும் அங்கிருக்கின்ற நீரை எடுத்துக்கொண்டு உன் இல்லத்தில் தெளித்து விட்டாய் என்றால் எந்த எதிர்மறையான எண்ணமும் வராது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? ஓடுகின்ற நீரில் இருந்து எடுத்து வருவதை விட தேங்கி இருக்கின்ற நீரை எடுத்து வந்து என் குழந்தை உனக்கு அருகில் இருக்கின்ற கோவில்களில் ஏதேனும் 3 கோவில்களில் இருந்து அல்லது 5 கோவில்களில் இருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து உனக்கு உதாரணமாக உன்னிடத்தில் அதனை கொண்டு வந்து சொல்லி கொடுத்த என்றால் உனக்கு மிக அருகில் இந்த சிவன் கோயில் இருக்கிறது என்றால் அந்த கோவில் குளத்துக்கு சென்று கொஞ்சம் நீரை எடுத்து கொண்டு வா. அதுபோல மற்ற அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலில் இருந்து நீரை கொண்டு வந்து அந்த நீரை ஒன்றாக நீ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கலக்கிவிட்ட பிறகு அதனை உன்னுடைய இல்லத்தின் மூளை முடுக்குகளில் எல்லாம் இடத்திலும் தெளித்து விட்டால் போதும். உன் இல்லத்தை ஆட்டி படைக்கின்ற அத்தனை தீய விஷயங்களும் அங்கிருந்து விலகி ஓடும். எல்லா நல்ல விஷயங்களும் உன் இல்லத்தை நடக்க தொடங்கும். இதை எப்பொழுதும் செழிக்காமல் என்று என் பிள்ளை கேட்பாயானால் என் குழந்தை நீ மனதார தெய்வத்தை நினைத்து உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய வனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று உனக்கு பலன்களை கொடுத்து தெய்வம் உறுதுணையாக இருக்கும் பொழுது நீ எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த தீர்த்தத்தை எல்லா அருகிலேயும் தெளித்து விட வேண்டும்.
எந்த துன்பமும் இல்லை. தெய்வம் உன்னோடு இருந்து உனக்கான மாற்றங்களை தர தயாராக இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்கின்றேன் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அதற்கு தயாராக எதிர்பாராத தருணங்கள், எதிர்பாராத நேரங்களும் உனக்கு நன்மையை கொடுப்பது போல இப்பொழுது உன்னை ஆட்டி படைத்த கண் திஷ்டிக்கு இந்த அப்பன் உனக்கு நல்ல பதிலை கொடுக்கின்றேன் அல்லவா? அதுபோல இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். என் பிள்ளையை, கண் திஷ்டி எத்தனை பொல்லாதது என்று நீ இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் அனுபவித்து விட்டாய் அல்லவா? இதனை காலம் உன்னுடைய கஷ்டங்கள், உனக்குள் கஷ்டங்கள் இருக்கும் பொழுது நீ எதையெல்லாம் நினைத்து மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உனக்காக எப்பொழுதும் இந்த அப்பன் துணையாக இருக்கும் பொழுது இது போன்ற எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது. படி என் பிள்ளை, எப்பொழுதும் நீ சரியான விஷயங்களை தெளிவாக செய்து கொண்டிருந்தால் அது போதும். என்ன நினைத்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன மாற்றம் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் அது உனக்கான நன்மைகளை, உனக்கான நம்பிக்கைகளை நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்வருகின்ற நேரங்களில் நீ அனுபவிக்கக்கூடிய உன்னுடைய சூழ்நிலைகள் ஒட்டுமொத்தமாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். தன் காலம் என் பிள்ளையே, நீ அனுபவித்த சோதனைகள் எல்லாம் போதும். இனிமேல் உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என்றும் உன் அப்பன் உடனிருந்து உன்னை இந்த நிலையில் இருந்து காப்பாற்றுவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பம் அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். உன்னை ஆட்டி படைக்கின்ற கஷ்டம் அத்தனையும் என்றென்றும் உனக்காக நன்மையை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல நம்பிக்கை கொடுக்கும். உனக்கான சந்தோஷத்தை என்றும் உன்னுடைய அருகில் கொண்டு வந்து சேர்க்கும். உன்னை வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனையும் தருகின்ற இந்த நேரத்தை நீ பெற வேண்டும். சந்தோஷமாக பெறுவதில் கவனமாக இரு. உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த கண் திஷ்டி போக்குவதற்கு எப்பொழுதும் கவனமாக இரு. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை, நம் தெய்வம் நமக்கு இருக்கின்றது என்று நம்புவது போல, தெய்வம் சொல்கின்ற வார்த்தைகளை மதித்து அதற்கு ஏற்றது போல நீ எல்லாவற்றையும் நடத்தி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இந்த அப்பன் கூறுவதை கேட்டு உனக்கான அப்பன் கூறுகின்ற வார்த்தைகளை மன நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும். உனக்கான எல்லாவற்றையும் கடந்து உனக்கான எல்லா துன்பங்களிலிருந்து நீ வெளிவந்து விட வேண்டும். எல்லாவற்றையும் உன் அப்பன் உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அதனை வெளியில் அதிகமாக பகிர்ந்து கொள்ளாமல் உன்னுடைய சந்தோஷத்தை எப்பொழுதும் உன் மனதுக்குள், உன் குடும்பத்திற்குள்ளும் காட்டிக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னுடைய கண் திருஷ்டி படும் அளவிற்கு நீ எந்த ஒரு செயலையும் அதிகமாக செய்து கொண்டிருக்காது. அப்படி செய்தாலும் இந்த அப்பன் சொல்லியது போல இது போன்ற சில விஷயத்தை உன் வீட்டில் செய்து கொண்டிருந்தால் போதும். உனக்கான எல்லா துன்பங்களும் விலகி உனக்கான எல்லாம் உனக்கான நன்மையாக மாறிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.